எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 மார்ச் 2025 மற்றும் 5 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுசாக பாருங்கள் காணொளியை. முதல் கேள்வி, டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாட்டிலேயே முதலிடத்தில் எந்த மாநிலம் உள்ளது? டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நாட்டிலேயே முதலிடத்தில் எந்த மாநிலம் உள்ளது? உத்தரப்பிரதேசம். இரண்டாவது கேள்வி, போரால் பாதிக்கப்பட்டுள்ள சூடானுக்கு 2 டன் உயிர்காக்கும் மருந்துகளை எந்த நாடு அனுப்பியது? இந்தியா. இந்தியா. பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? டெல்லி. டெல்லி. டெல்லியில் தற்போது எந்த கட்சி ஆட்சியில் உள்ளது? பாரதிய ஜனதா கட்சி. அவங்க டெல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்று. அந்த வகையில் அதாவது மார்ச் 8ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது, குறிப்பிடத்தக்கது. உத்தராகண்ட் மாநிலத்தில் சோன் பிரயாக் முதல் கேதார்நாத் வரை எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் ரோப் கார் திட்டம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? உத்தராகண்ட் ரூபாய் 4081 கோடி. அடுத்து, சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் எத்தனை டன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டது? சீனாவின் உள் மங்கோலியா பகுதியில் எத்தனை டன் தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டது? 10 லட்சம் டன். 10 லட்சம் டன். அடுத்து, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுனில் குமார். சுனில் குமார். அடுத்து, இந்தியாவின் அரசு மின்னணு சந்தையின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் அரசு மின்னணு சந்தையின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, அஜய் பாது. அஜய் பாது. அடுத்து, குஜராத்தில் ஆஸ்திரேலியா இந்தியா விளையாட்டு திறன் மன்றத்தை தொடங்கி வைத்தவர் யார்? குஜராத்தில் ஆஸ்திரேலியா இந்தியா விளையாட்டு திறன் மன்றத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ரக்ஷா கட்சே. ரக்ஷா கட்சே. அடுத்து, உலகின் நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு 2025 தொடக்க அமர்வில் பங்கேற்றவர் யார்? உலகின் நிலையான வளர்ச்சி உச்சி மாநாடு 2025 தொடக்க அமர்வில் பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பூபேந்தர் யாதவ். பூபேந்தர் யாதவ். அடுத்து, 38வது கேன்ஸ் ஓபன் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 38வது கேன்ஸ் ஓபன் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இனியன். இனியன். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த இனியன். அடுத்து, 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1,95,506 கோடி. அடுத்து, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான
ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1,83,646 கோடி. ரூபாய் 1,83,646 கோடி. அடுத்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளவு? ரூபாய் 1,76,857 கோடி. அடுத்து 14வது கேள்வி. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் வனவிலங்கு பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு முயற்சியான வந்தாராவை தொடங்கி வைத்தவர் யார்? குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் வனவிலங்கு பாதுகாப்பு மீட்பு மற்றும் மறுவாழ்வு முயற்சியான வந்தாராவை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 16வது ஜம்போ மஜூம்தார் சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் யார்? குஜராத்தில் 16வது ஜம்போ மஜூம்தார் சர்வதேச கருத்தரங்கை தொடங்கி வைத்தவர் ஏபி சிங். அடுத்து சமீபத்தில் காலமான பத்மாகர் சிவால்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான பத்மாகர் சிவால்கர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கிரிக்கெட் வீரர். அடுத்து சமீபத்தில் காலமான கவிஞர் நந்தலாலா எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான கவிஞர் நந்தலாலா எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? திருச்சி. அடுத்து எந்த மாநிலத்தில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 8000 கோழிகள் பரிதாபமாக உயிரிழந்தன? தெலுங்கானா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 மார்ச் 2025 மற்றும் 5 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். அதாவது ஜிஎஸ்டி கொஸ்டின் நீங்களாக மீதியுள்ள கொஸ்டின் அத்தனையுமே இந்த 2 நாட்களுக்கு உட்பட்ட நாளிதழ்களிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கும் நன்றி. ஏன்னு தெரியல, நம்ம சேனலை விட்டு போகிறீங்க, அது என்னன்னு தெரில. அதாவது நான் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வு, டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வு, எம்ஹெச்சி தேர்வுக்கான காணொளிகள் தான் நான் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இருந்த போதிலும் ஏன் நம்ம சேனல் பிடிக்கலின்னு தெரியல. பட் இருந்தாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணின நண்பர்களுக்கு அவங்களுக்கும் நன்றி.